ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான ஜோதிர்மட்டம் ஜோதீஸ்வர் மகாதேவர் இவர்தான். ஆதிசங்கர் பகவத் பாதர் இங்க தபஸ் பண்ண அவருக்கு சிவபெருமான் ஜோதிஸ்வரூபமாக காட்சி கொடுத்தார். அந்த ஜோதீஸ்வர் மகாதேவருக்கு உங்க எல்லாருக்காகவும் நான் இந்த ஜலத்தை அபிஷேகம் பண்றேன். கங்காதரனுக்கு உங்க குடும்பம் சௌக்கியமா இருக்கட்டும், உங்க மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும், உங்க எதிர்கால வம்சம் நன்னா இருக்கட்டும். இந்த இடத்துல அவர் தபஸ் பண்ணதுனால அவருக்கு ஜோதி ஸ்வரூபமா சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அதனால ஜோதிர்மட்டம் அப்படின்னு திருநாமம். இவருக்கு பேரு ஜோதீஸ்வர மகாதேவர் அப்படின்னு பெயர். அழகான இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? இன்னைக்கு திங்கக்கிழமை தானே? ராதே கிருஷ்ணா. சார் எப்படியோ சிவபெருமானுடைய அழகான தரிசனம் உங்க எல்லாருக்கும் லபிச்சது. ஜோதீஸ்வர மகாதேவர் இவர் தான் ஜோதிர் மடத்தினுடைய சிவபெருமான். நான் அப்படியே நம்ம ஆதிசங்கர் தபஸ் பண்ண மரத்தை காட்டுறேன். ராதே கிருஷ்ணா. இதுதான் அமர்கல்ப விருக்ஷம்னு பேரு. மல்பரி ட்ரீ. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு மரம். அழகா மிலிட்ரியோட கண்ட்ரோல்ல இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா? இதோட அடிக்கலையை பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க அடிமரம். இங்க உள்ள பார்த்தோம்னா இத்தனை பெரிய கேப் இருக்கு உள்ளுக்குள்ள எல்லாம். இங்கெல்லாம் ஜம்முன்னு. இது கீழே தான் சங்கரர் உட்காந்துட்டு தபஸ் பண்ணார். இதுதான் அமர்கல்ப விருட்சம். எவ்வளோ பழசு பாருங்க இந்த மரம், அவ்வளோ அழகான மரம். இந்த மரத்துக்கு கீழே இந்த இடத்துல தான் சங்கரர் தபஸ் பண்ண குகை இருக்குதோ. இந்த பாறை இங்கே தான் குகை இருக்கு. இங்கே தான் சங்கரர் தபஸ் பண்ணார். இந்த இடத்துல தான் சிவபெருமான் அவருக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தான். எத்தனை பெருசு பாருங்க. இந்த அடிமரமே எவ்வளோ பெருசு இருக்குன்னா இது கீழே ஒரு சின்னதாக கோவில் மாதிரி வச்சிருக்கா. ஓகேவா? இந்த அமர் கல்ப விருட்சம். அமர்னா அமரத்துவமானது, கல்ப விருட்சம் சொல்லுவோம் இல்லையா? நினைச்சதெல்லாம் கொடுக்கும். நீங்களும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பம் நன்னா இருக்கட்டும், உங்கள் வம்சம் நன்னா இருக்கட்டும், உங்கள் மூதாதையர்கள்லாம் சத்கதி அடையட்டும். இங்கே உட்காந்து தபஸ் பண்ணும் பொழுதுதான் சங்கரருக்கு பத்ரிநாதனுடைய காட்சி கிடச்சி நாரத குண்டத்தில் நான் இருக்கேன், என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்ல, அதன் பிறகு அவர் இங்கிருந்து போய் பத்ரிநாதன் பிரதிஷ்டை பண்ணார்னு இருக்கு. இங்கே தபஸ் பண்ணும் பொழுதுதான் சங்கரருக்கு ஜோராக நரசிம்மர் காட்சி கொடுத்தார். அந்த நரசிம்ம மூர்த்தி அவருக்கு கிடைச்சது. அதுதான் ஜோஷி மட் நரசிம்மர் கோவில். ஸோ இந்த அமர்கல்பக விருட்சம் ஜோதிர் மடத்தில் வந்தாச்சுன்னா அப்படி கீழே இறங்கினோம்னா இந்த இடத்துல சங்கர குகை. இது இந்த அழகான இந்த மல்பரி ட்ரீ. அழகாக நான் உங்களுக்காக தொட்டுக்கிறேன். நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் பலித்தமாகட்டும். எப்படி பிரார்த்தனை பண்ணணுன்ற அந்த ஞானமும் அந்த ஸ்ரத்தையும் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் குடும்பம், குழந்தைகள், மனைவி, உங்கள் தாய் தகப்பன், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை எல்லாம் நன்னா இருக்கட்டும். இந்த அமர்கல்பக விருட்சம் எத்தனையோ வருஷமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறது இந்த பாரத தேசத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் நல்ல கிருபா பண்ணிட்டு இருக்கு. கட்டாயம் நீங்கள் வரணும். ஜோதேஸ்வர் மகாதேவர். இதனால தான் ஜோதிர் மட்டம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். ராதே கிருஷ்ணா. அழகான இங்கே அகண்ட ஜோதி இருக்கு. இந்த ஜோதி எப்பொழுதும் எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த ஜோதீஸ்வர் மகாதேவர். ராதே கிருஷ்ணா.